அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் யூடியூப் சேனல். சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியா இருக்குன்னு நினச்சீங்கன்னா, யூடியூப்ல வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒண்ணு இருக்கும். அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து கிளியரா தெரியும். ஸோ இந்த வீடியோல மெயினா நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஎன் செட் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பேப்பர் 1 அண்டு பேப்பர் 2. ஸோ 2 பேப்பர் இருக்கு. ஸோ பேப்பர் 2 பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுடைய மேஜரு. ஸோ இந்த பேப்பர் 2ல என்ன சிலபஸ் நீங்க வந்து ஃபாலோ பண்றீங்களோ, அதே சிலபஸ் தான் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த காலேஜ் டிஆர்பிக்கு உண்டான சிலபஸும் குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? உங்களுடைய மேஜர் வந்து சேம் சிலபஸு. ப்ளஸ் வந்து இந்த காலேஜ் டிஆர்பி பொறுத்தவரைக்கும் ஜிகே வந்து இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கு. ஸோ டிஎன் செட் எக்ஸாம் அப்ளை பண்ணீங்க. தயவு செஞ்சு காலேஜ் டிஆர்பிக்கு வந்து அப்ளை பண்ணிருங்க. அதுக்கு வந்து டைம் குடுத்துருக்காங்க. வருகின்ற 15/5/2024 கடைசி டேட்டுன்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஓகேங்களா? 15ஆம் தேதியோ, 14ஆம் தேதியோ கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. 11:50 வரைக்கும் டைம் வந்து குடுத்துருப்பாங்க. 12 மணிக்குள்ள நீங்க வந்து இந்த காலேஜ் டிஆர்பிக்கு உண்டான அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிறணும் அப்படின்னு குடுத்துருப்பாங்க. ஸோ டிஎன் செட் எக்ஸாம் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா, காலேஜ் டிஆர்பிக்கு உண்டான எக்ஸாம் வந்து எழுத முடியும். ஸோ பேப்பர் 2 பொறுத்தவரைக்கும் சேம் சிலபஸ் தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேப்பர் 2 இருக்கக்கூடிய சிலபஸ் வந்து நீங்க தெளிவா படிக்கணும். டிஎன் செட் எக்ஸாம்லயே நல்லா தெளிவா படிச்சுட்டீங்கன்னா, காலேஜ் டிஆர்பிக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டிஎன் செட் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் நமக்கு 2 பேப்பர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பேப்பர் 2ங்கிறது உங்களுடைய மேஜர் சிலபஸ். ஆனா பேப்பர் 1ங்கிறது ஜெனரல் பேப்பர் டீச்சிங் அண்ட் ரிசர்ச் ஆப்டிட்யூட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ கண்டிப்பா இது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, 50 கொஸ்டின்ஸ்ல மினிமம் ஒரு 25 கொஸ்டின்ஸ்னாச்சும் நம்ம கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த 25 கொஸ்டின்ஸ் நம்ம ஆன்ஸர் பண்ண ஈஸியா ஒரு 5 டாபிக்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? இது ஈஸியா இந்த 5 டாபிக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, இந்த 5 டாபிக்ஸ் மட்டும் நம்ம கரெக்ட்டா, ப்ராப்பரா படிச்சுட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து நம்மளால 25 கொஸ்டின்ஸ் வந்து கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ண முடியும். மீதி ரிமைனிங் இருக்கக்கூடிய 25 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு இல்லையா? ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மேபி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 கொஸ்டின்ஸ் இல்லைன்னா 8லிருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ண முடியும். ஸோ டோட்டலாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நீங்க 35 கொஸ்டின்ஸ் வந்து ஷூரா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேப்பர் 1க்கு உண்டான கொஸ்டின்ஸ் வந்து நீங்க கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 5 டாபிக்ஸ் முக்கியமான சில 5 டாபிக்ஸ். இந்த 5 டாபிக் தெளிவா பார்த்துட்டு போங்க. கண்டிப்பா உங்களுக்கு அது கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அத பத்தி தான் இந்த வீடியோல வந்து நம்ம கிளியரா பார்க்க போறோம். ஸோ டாபிக் நம்பர் 1 இங்க பாருங்க குடுத்துருக்கிறேன். டாபிக் நம்பர் 1 டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ஸ் அப்படி சொல்லக்கூடிய டாபிக்ஸ். இது முக்கியமானது. கண்டிப்பா இதில வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த மாரி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்றதுக்கு நமக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, யுஜிசி நெட்டு பேப்பர் 1 சால்வ்டு சொல்யூஷன் புக் அப்படின்னு சொல்லி அமேசான் இல்லைனா Flipkartல வந்து இருக்கும். கண்டிப்பா அந்த புக் வந்து வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீடியோல கூட நம்ம சொல்லியிருப்பேன். எதுக்காக அந்த புக் வாங்க சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் அந்த புக் வந்து நீங்க வாங்கும்போது அதில வந்து 15 வருஷம் கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து குடுத்துருப்பாங்க. அந்த 15 வருஷம் கொஸ்டின்ஸ் பேப்பர்ல எந்த மாரி கொஸ்டின்ஸ்லாம் அவங்க கேட்டிருக்காங்க, நம்ம எந்த மாரி படிக்கிறோமா, கரெக்ட்டா படிக்கிறோமா அப்படின்னு சொல்லி உங்களால வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் மெயினா அந்த யுஜிசி நெட்டு பேப்பர் 1 சால்வ்டு சொல்யூஷன் புக் வந்து வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னான். ஸோ கண்டிப்பா அந்த 15 வருஷம் கொஸ்டின்ஸ் பேப்பர் நல்லா தெளிவா நீங்க அனலைஸ் பண்ணி படிச்சாவே, உங்களால ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் வந்து குடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு டாபிக் குடுத்துருப்பாங்க. இதில மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து எப்பயுமே வந்து கேட்பாங்க. நவம்பர் 2023ல நடத்தப்பட்ட டெஸ்ட்டு யுஜிசி நெட்டோடைய கொஸ்டின்ஸ் பேப்பர் மாடல். இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 5 கொஸ்டின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். ஸோ இதில வந்து ஈஸியா வந்து நம்ம 5 மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பீப்பிள் டெவலப்மென்ட் அண்ட் என்வைரன்மென்டல். ஸோ இதுவும் முக்கியமானது. ஓகேங்களா? இதில வந்து ஒரு மினிமம் ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த ஃபுல் டாபிக்ஸ் நீங்க தெளிவா படிச்சாலும், குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மார்க்ஸ் மட்டும் தான் வாங்க முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த என்விரான்மென்டல் சுற்றுச்சூழல் பாதிப்புன்னு ஒண்ணு குடுத்துருப்பாங்க பாருங்க இங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சில ஜிகே ஓரியன்டடா சில கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு. சப்போஸ் தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் நம்மளால வந்து அட்டெண்ட் பண்ண முடியும். இல்லைன்னா அட்டெண்ட் பண்ண முடியாது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் அண்ட் எனர்ஜி ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதில கம்பல்சரி ஒவ்வொரு மார்க் வந்து எடுப்பாங்க. ஸோ சப்போஸ் தெரிஞ்சா மட்டும் தான் நம்மளால வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ண முடியும். ஸோ மீதி ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மில்லேனியம் டெவலப்மென்ட் சஸ்டெய்னபிள் அப்படின்னு சொல்லக்கூடியது.
ஸோ மில்லினியம் டெவலப்மெண்ட் அப்புறம் நிலையான இது மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிலையான வளர்ச்சி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கடைசியா இருக்கக்கூடியது. என்வைரன்மென்டல் புரொடெக்ஷன்ஸ் ஆக்ட் 1986 பேஸ் பண்ணி நெறைய ஆக்ட் வந்து குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துறணும். ஸோ கண்டிப்பா இந்த டாபிக்ல வந்து உங்களால வந்து என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, ஒரு 5 டூ 5 கொஸ்டின்ஸ்ல வந்து ஒரு 3 டூ ஒரு 4 கொஸ்டின்ஸ் வந்து கம்பல்சரி வாங்க முடியும். ஸோ டாபிக் நம்பர் 1 இது டாபிக் நம்பர் 2 இந்த 2 டாபிக் வந்து தெளிவா படிச்சிருங்க. அதேமாரி கடைசியா இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹையர் எஜுகேஷன்ஸ். இது வந்து முக்கியமானது. சப்போஸ் இதுக்கு புக் வாங்கணும், படிக்கணும் தனியா அப்படிலாம் யாருமே வொரி பண்ண வேண்டாம். நான் சொன்ன மாரி அந்த யுஜிசி நெட்டு பேப்பர் 1க்கு உண்டான சொல்யூஷன் புக் வாங்குனாவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா கொஸ்டின்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ் எதுக்காக ஆன்ஸர் அப்படி குடுத்துருக்காங்கன்னு சொல்லி, ஜஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணி படிச்சீங்கனாவே, இந்த ஹையர் எஜுகேஷன் டாபிக்லருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து கம்பல்சரி நமக்கு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் கொஞ்சம் ஈஸியான டாபிக்ஸ். இருந்தாலும் நமக்கு வந்து சொல்யூஷன் புக் வந்து கையில இருந்து படிக்கும்போது, இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, த இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தான். இதுலயும் ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்பாங்க. நான் சொல்லக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஈஸியா இருக்கக்கூடிய டாபிக்ஸ் ஓகேங்களா? இது பேசிக் கான்செப்ட்லேருந்து அப் டூ டேட் வரைக்கும் என்ன ஒரு டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அப்கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர் ஓரியன்டடா நெறைய டெவலப்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வரைக்குமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஈஸியா ஒரு 5 மார்க் வந்து வாங்க முடியும். ஸோ இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 டாபிக்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இந்த 4 டாபிக்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணி தெளிவா படிச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்களால வந்து பார்த்தீங்கன்னா 20 அவுட் ஆஃப் 20 மார்க்ஸ் வந்து வாங்க முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லாஜிக்கல் அண்ட் ரீசனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக் இருக்கு இல்லையா? இதுலயும் ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 5 கொஸ்டின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியா தான் இருக்கும். ஸோ லாஜிக்கல் அண்ட் ரீசனிங் சொல்லக்கூடியது. ஸோ லாஜிக்கல் ரீசனிங்ல எந்த மாரி சார் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க உங்களுக்கு லாஜிக்கல் அண்ட் ரீசனிங் சொல்லக்கூடியது. நம்பர் பேஸ்டு நம்பர் சீரிஸ் இந்த மாரி ஈஸியான சில கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து கேட்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டுன்னு வச்சுக்கங்க. லாஜிக்கல் அண்ட் ரீசனிங். சப்போஸ் இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லாஜிக்கல் அண்ட் ரீசனிங்ல வரக்கூடிய டாபிக் தான். இது வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ண தான் முடியும். இல்லைன்னா தப்பாயிரும். ஸோ இந்த மாரி சில பேசிக்கான கொஸ்டின்ஸ் வந்து லாஜிக்கல் அண்ட் ரீசனிங்ல வந்து கேட்பாங்க. ஸோ அதனால நம்ம ஈஸியா வந்து ஒரு 2 ஆர் 3 மார்க்ஸ் வந்து வாங்க முடியும். ஸோ மறக்காம அந்த சொல்யூஷன் வந்து புக் வந்து வாங்கிக்கிங்க. அதேமாரி கடைசியா ஃபைனலா இருக்கக்கூடிய ஒரு டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுதான். மேத்தமேட்டிக்கல் ரீசனிங் அண்ட் ஆப்டிட்யூட் முக்கியமானது. ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா எப்பயும் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்பர் சீரிஸ், லெட்டர் சீரிஸ், கோடிங் அண்ட் டிகோடிங் ப்ரோகிராம். ஆல்ரெடி கோடிங் அண்ட் டிகோடிங் ப்ரோகிராம் பத்தி நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்க. ரிலேஷன்ஷிப் அதாவது தந்தையினுடைய மகன் வந்து அந்த மாரி ஒரு கணக்கு ப்ராப்ளம் குடுப்பாங்க இல்லையா? அதாவது தந்தைக்கு வந்து ஏஜ் வந்து 25 ஆகுது, மகனுக்கு வந்து 10 ஆகுது அப்டின்னா, 2 வருடங்கள், 3 வருடங்கள் கழித்து எவ்வளோ ஏஜ் ஆகுது? அந்த மாரி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா வந்து தந்தையோட மகன், பேரன் இந்த மாரி கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. உறவு முறையில இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து இதில கேட்பாங்க ரிலேஷன்ஷிப்ல. இதுவும் ஒரு முக்கியமான ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இதில எதிர்பார்க்கலாம். ஸோ டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நம்ம 25 கொஸ்டின்ஸ்ல மினிமம் ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியா வந்து அட்டெண்ட் பண்ண முடியும். ஸோ மினிமம் இந்த டாபிக்னாச்சும் நீங்க பார்த்துட்டு போறது உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஸோ மீதி இருக்கக்கூடிய டாபிக்ஸ் அந்த கொஸ்டின்ஸ் சொல்யூஷன் புக் வாங்குனீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பெட்டராவே உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க படிக்கக்கூடியது பேப்பர் 1ல மேக்ஸிமம் இந்த 5 யூனிட்னாச்சும் தெளிவா படிச்சுட்டு போங்க. கண்டிப்பா உங்களால ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.